இது நம்ம கிச்சனில் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா டீ போட போறோம். சுக்கு பொடியில டீ போட போறோம். இப்போ பால் அடுப்பில் வச்சிருக்கேன். பாலில் வந்து நான் 2 டம்ளர் பால் 1/2 டம்ளர் ஜலமும் விட்டு வச்சிருக்கேன். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இதில் நான் சர்க்கரை அம்மா வேலை பிடிச்ச மாதிரி சர்க்கரையோ வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ பனங்கல்கண்டோ எது வேணாலும் போட்டுக்கலாம். ஒவ்வொரு சமயம் இதுலேயே போட்டு பண்ணும்போது திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அவ டம்ளரில் போட்டு விடுங்கோ. சர்க்கரை இல்லாமல் குடிக்கிறவானு சில பேர் இருக்கா. அதனால நம்ம எப்படி நமக்கு சௌரியமாக அப்படி குடிக்கணும். நான் இப்போ இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா இது சுக்கு பொடி கடையிலையும் கிடைக்கிறது. நான் ஆற்றுல எல்லாம் பண்ணலை. இது அழகாக வாங்கி இதில் நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் டேபிள் ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக போட்டுக்கோங்க. இந்த வாயு பித்தம் மந்தம் இதெல்லாம் இருந்தால் சரியாக போகும். அதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து டீ பவுடர் போட்டுருக்கேன். இது நல்லா பொங்கி நல்லா இந்த பால் கொதிச்சு பொங்கி வரணும். இதில் இந்த டீயில் நிறைய வெரைட்டிலாம் இருக்குது. இதில் சுக்குப்பொடி போடலாம், ஏலக்காய் போடலாம், இல்லை மசாலா டீ அப்படின்னா ஏலக்காய் கிராம்பு பட்டை 2 மிளகு இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடராக மிக்சியில் அரைச்சிட்டு எப்படி வேணாலும் கோர்ஸோ நைஸ் பவுடரும் அரைச்சிக்கோங்க. அரைச்சி இந்தமாரி டீ பொடி கடையில் வைக்கிற டீ தூளோட கலந்து வச்சு விட்டுன்னா சக்கரா கோல்டு டீ வைனா ரொம்ப நல்லா இருக்கும். அதோட கலந்து வச்சுட்டேன்னா உங்களுக்கு தேவைப்படும் போது போடலாம். இல்லை பிளைன் டீ வேணும்னா இந்தமாரி வரும் டீ தூளில் இந்தமாரி போடலாம். இல்லை வேணும் வெறும் சுக்கு ஃப்ளேவர் மட்டும் வேணும் அப்படின்னா போடலாம். ஏலக்காய் மட்டும் வேணும்னா ஏலக்காய் அப்படியே நசுக்கி அப்படியே இதில் போட்டுறாதீங்க. ஏலக்காய் ஒரு கைப்பிடி அளவு ஏலக்காய் எடுத்துட்டு என்ன ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை போட்டு மினி ஜாரில் நல்லா நைஸ் பவுடர் ஆக்கி மிக்சியில் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன்னா அதில் வந்து ஏலக்காய் டீ போடலாம், நல்லா இருக்கும். இல்லை ஜிஞ்சர் டீன்னு இஞ்சி டீ இருக்குது. அதுமாரி இஞ்சியை நசுக்கிட்டு இஞ்சியை தோலியை சீவி நசுக்கிட்டு இந்த உரக்கல்லில் போட்டு நல்லா நசுக்கி அதையும் போடலாம். நல்லா இல்லை ஜலம் கொதிச்சதுக்கப்புறம் பாலை விட்டு இதுமாரி போடலாம். இதுமாரி கொதி வருது, நல்லா பொங்கி வருது. பொங்கி வரும்போது லேசாக ஒரு கொதி வந்த உடனே இந்த டீ தூள்லாம் அடங்கிடும். அதில் இந்த டீயோடைய எசன்ஸ் வந்து டீ தூளோட எசன்ஸ் இதில் இறங்கிடும். ஆனால் இப்போ இருக்கிற பால்லாம் தைரியமாக எல்லாம் போட முடியாது. காலம்பரை காய்ச்சின பால்லாம் இப்பெல்லாம் போடவே முடியாது. ஏன்னா திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நானும் ஆவின் பால் தான் வச்சுருக்கேன். இப்போ நல்லா இது வந்து இதுவாகிட்டு இன்னும் கொஞ்சம் கொதி வரட்டும். நல்லா இது குடிச்ச உடனே 1 ஹவருக்கு உங்களுக்கு நாக்கில் இந்த டீ இது வந்து குடிச்ச எஃபெக்ட் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும். இப்போ இதில் நான் ஆஃப் பண்ணிட்டேன். இந்தமாரி அவளுக்கு சர்க்கரை நான் வந்து இந்தமாரி சர்க்கரையெல்லாம் போட்டு வச்சுட்டேன். நான் வந்து சுகர் தான் போட்டிருக்கேன். நாட்டு சர்க்கரை வேணுமா எது வேணுனாலும் எந்த சுகர் வேணுமோ அதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது வந்து ஒரு இடத்துல வடிகட்டி வைப்போம். பாருங்க சாதாரண டீ தானே இந்த மேமி போடுறாடேலாம் நீங்கள் நினைக்காதீங்க. டீயில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டீ இருக்குது. டீ போடுறதுல ஃபேமஸானவா நார்த் இந்தியன்ஸ் தான். டீ கடை வச்சு நல்ல பெரிய மனுஷால ஆனவாள்லாம் நிறைய பேர் இருக்கா. நம்மளும் இந்தமாரி நல்லா டீ போட்டு குடிக்கலாம். டெய்லி குடிக்கணுங்கிறதுல எனக்காக தேவைப்பட்டா டெய்லி குடிக்கலாம். இப்போ இது எல்லாருக்கும் இந்தமாரி ஊற்றி அவளுக்கு எடுத்துட்டு அவள் சுற்றிட்டு செஞ்சுலான்னு நிறைய பாப்பா. நீங்களும் இந்த மாதிரி போடுங்க.
நன்றி.